கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ள மூவாட்டுப்புழா என்கிற பகுதியில் 9 பேரை துரத்தி கடித்திருக்கிறது திருநாய். இந்த தாக்குதல் சம்பவத்தில் சிறுவன், பெண்கள் உட்பட 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் தீவிர கண்காணிப்பில் தற்பொழுது உள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி விவரிக்க கேட்போம். சிவசபாபதி, தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அவர்களை கடித்த அந்த தெருநாய் அங்கிருந்து எங்கு சென்றது என்று தெரியவில்லை என்கிற தகவலும் இருக்கிறது. அதனை தேடி மாநகராட்சி ஊழியர்களும் தேடி வருகிறார்கள் என்கிற விவரமும் இருக்கிறது. அந்த நாய் பிடிப்பட்டதா? மறுபுறம் இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை பற்றிய விவரங்கள் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருடங்களாக பாத்தீங்கன்னா நாய்களுடைய தாக்குதல் மிக அதிக அளவுல அதிகரிச்சுக்குன்னே சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா தெருநாயினுடைய தாக்குதல்ல பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெருநாய் தாக்குதல்களால இதுவரை பாத்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இந்த நாய் தாக்குதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொச்சி மூவாட்டுப்புழாவுல காலையிலிருந்து சிறுவர்கள், சிறுமிகள் இவங்கெல்லாம் வெளியில போயிட்டு, கடைக்கு போயிட்டு, மதரசா போயிட்டு எல்லாம் திரும்புறப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 பேரை நாய் கடிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெண்கள், வேலைக்கு செல்றவங்க, சிறுவர்கள் இவங்க எல்லாமே இந்த நாய் கடிச்சதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உடனடியா மூவாட்டுப்புழா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா பாத்தீங்கன்னா அங்க பல புகார்கள் இருந்ததுனால மூவாட்டுப்புழா சார்பாக, மாநகராட்சி சார்பாக ஊழியர்கள் அந்த நாயை பிடிக்கிறதுக்காண்டி உடனே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு அந்த பகுதியில போய் நாயை பார்த்தா இதுவரையும் அந்த தெருநாய், கடித்த தெருநாய் அப்பகுதியில இல்ல. அது வேற எங்கேயோ இடமா இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூவாட்டுப்புழா முழுவதுமே அந்த நாயை தேடிக்கிட்டு இருக்காங்க. கடிப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இது போல பாத்தீங்கன்னா கோழிக்கோடு மாவட்டத்திலையும் ராதாபுரத்துல தெருநாய் தாக்கியதுல 63 வயதான ஆயுசு மற்றும் 65 வயதான நாராயணி ஆகியோர் தெருநாய் தாக்குதல் கடிச்சிருக்கு. இதுல ஆயிஷாவின் 2 கைகளும் பாத்தீங்கன்னா கைகள், முகத்துல எல்லாத்திலுமே தெருநாய் கடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாராயணனுடைய கால்கள்லயும் நாய் கடிச்சு அவங்களும் பாத்தீங்கன்னா நாதாபுரத்துல, அதாவது கோழிக்கோடுல இருக்க நாதாபுரத்துல அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாய்களும் தெருநாய் தாக்குதல் என்பது பெரிய ஒரு அச்சத்தையே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 47 பேர் ரேபிட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 21 பேரு இறந்ததுல இந்த ராபிஸ் நோயால தாக்குதல் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த நாய் தாக்குதல் அப்படிங்கிறது கேரளாவை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் இன்னைக்கும் இருக்கு. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.